அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 26/2/2025 புதன்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று மகா சிவராத்திரி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அண்ட சராசரனாக இருக்கின்ற அந்த பரம்பொருளான சதாசிவனான சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இந்த சிவராத்திரி புண்ணிய தினத்திலே 4 காலத்திலும் சிவபுராணம் பாடியும் ஓம் நமச்சிவாய என்ற சிவபெருமானை 108 முறையோ 300 தடவையோ 1008 தடவையோ ஜபம் செய்து பிரார்த்தனை செய்து அற்புதமான பலன்களை தரும். நாளை சர்வ அமாவாசை விரத நாள். உங்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி காந்திமதி அம்மன் சமேத நெல்லையப்ப சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான ஸ்தலம், புராதன ஸ்தலம், சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான மூர்த்தி. குறிப்பாக புதன் சம்பந்தப்பட்ட தோஷங்கள், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தையும் நல்ல அருளையும் தரக்கூடிய அற்புதமான அம்பாள், அற்புதமான மூர்த்தி சுவாமி. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 14ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்று காலை 10:18 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று மாலை 4:51 வரை திருவோண நட்சத்திரம் உள்ளது. இந்த திருவோண விரத நாள். இன்று மாலை 4:51 வரை சித்தயோகம், அதன் பின்னர் மரணயோகம் உள்ளது. இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும். ஆரோக்கியம் மேம்படும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. தாய் தந்தை உடைய ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க. கலை இலக்கியத்தில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஃபுட் கேட்டரிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது கஸ்டமர்கள், கிளைண்ட் எல்லாம் கிடைப்பார்கள். ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு. விநாயகப் பெருமானை அருகம்புல் சாத்தி வழிபடுறது நல்ல விசேஷமான பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. ரிஷப ராசி அன்பர்களே, ஏற்றத்தை தரக்கூடிய நாள். வியாபாரம் தொழிலே இந்த மந்த நிலைமை மாறும். உங்களுக்கு சட்ட பிரச்சனையில் உள்ளவர்கள், கோர்ட் கேஸ் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாள். இல்லது தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். மறுமணம், செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு முயற்சி செய்பவர்கள் வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பணம் பரிவர்த்தனை, மணி டிரான்சாக்ஷன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஜாப் ஏஜென்சி நடத்துபவர்கள், ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், அதே மாதிரி ஏஜெண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள்
தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணி வழிபடுறது விசேஷமான பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுனம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். பணம், காசு, மணி, துட்டு, பைசா, சல்லி விஷயங்கள்ல எல்லாம் கவனமாக இருக்கணும். எளிதில் யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க. பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு நாள். வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. அதே மாதிரி வியாபாரிகள், ஊழியர்களுடன் மோதல் போக்கு வேண்டாம். வெளிநாட்டில் நகை சம்பந்தப்பட்ட, ஜுவல்லரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி பிரிந்த தம்பதியினர் உங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சுட்டு மீண்டும் சேர்வதற்கான முயற்சியை எடுங்க. விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் மஞ்சள் நிற பட்டு அல்லது வஸ்திரம் சாத்தி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி என்பர்களே, ஆனந்தமான நாள். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அது மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தோம், ஏதோ ஒரு சூழ்நிலையால் வேலை போயிடுத்து, வேலையை விட்டுட்டோம், ரிசைன் பண்ணிட்டோம், பல மாதங்களாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் நல்ல வேலை கிடைக்கல. இன்டர்வியூ போகிறோம், அட்டன் பண்ணுறோம், ஆனால் நல்ல செய்தி வரமாட்டேங்குது. ஆஃபர் லெட்டர் இருந்தால் அனுப்புகிறேன், அந்த அனுப்புகிறேங்கிறான், வரமாட்டேங்குது. இப்படி மன உளைச்சலுக்கும் மனக்கவலைக்கும் உள்ளானவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, யோகா போன்ற துறைகளிலே இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள். கலைஞர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க. தவில் நாதசுர கலைஞர்கள், தமிழிசை கலைஞர்கள், பறை இசை கலைஞர்கள், கர்நாடக இசை கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள், இசைக்கருவிகள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். பணவரவுலாம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை வில்வம் சாத்தி வழிபடுங்க, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்மம் ராசி என்பர்களே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் வீட்டில் நடக்கும், பொது இடத்துல நடக்கும், ஆனால் கண்ட்ரோலாக இருங்க. அவங்க தப்பு பண்ணினாலும் கோபத்தை நீங்கள் காட்டுறதுனால நீங்கள் தான் தப்பு பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும். அது உங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணிடும். விஐபிக்களின் நட்பால் நன்மைகள் நடக்கும் நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டிலே ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி, வளவு போன்ற இடங்களிலே பிரச்சனை இருந்தவர்களுக்கு அதன் பிரச்சனையின் வீரியம், தாக்கம் குறையும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் வில்வம் அர்ச்சனை செய்து வழிபடுவது அற்புதமான பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி அன்பர்களே, ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள். சில விஷயங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கும், சில விஷயங்களில் இழுபறியாக இருக்கும். ஹெல்த், உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்தி வந்து சேரும். சில டெஸ்ட்டெல்லாம் எடுத்துருப்பீங்க, மெடிக்கல் டெஸ்ட், எனக்கு அது இருக்குமோ இது இருக்குமோன்னு ஒரு பயம் இருந்திருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதாவது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், ரிசல்ட் நெகட்டிவாக இருக்கும். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். டிரைவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகள்லாம் தரக்கூடிய, நல்ல பணவரவெல்லாம் வரக்கூடிய நாள். ரொம்ப பிஸியாக இருப்பீங்க இன்றைக்கி. ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள்.
இத்தனை வருஷம் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டோம், வேறொரு ஹாஸ்பிட்டல் இல்லை வேறொரு கம்பெனிக்கு மாறலாம்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு நீங்கள் 2 சுத்தமான மிளகு தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி என்பர்களே, ஆனந்தமான நாள். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ஏற்படும். அது மாதிரி பிரிந்த தம்பதிகள் சிலர் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். காதலர்களுக்கிடையே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆலய அர்ச்சகர்களாக, புரோகிதர்களாக, ஜோதிடர்களாக, ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ரியல் எஸ்டேட் புரோக்கராக, ஏஜென்ட்டாக, மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளிலே இருந்த பிரச்சனைகள் குறையும், சிலருக்கு வந்து சேர்ந்துடும். கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்கள், காய்கறி மண்டி, வெங்காய மண்டி, பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். சின்ன சின்ன கடன்கள்லாம் திரும்பி அடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ காளி அம்பாள் வழிபாடு. காளி அம்மனை நீங்கள் சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குறிப்பாக கணவன் மனைவி கொஞ்சம் ஈகோ பார்க்காதீங்க. ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டு. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சைனஸ் ப்ராப்ளம் இருப்பவர்கள், வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஃபுட் அலர்ஜி உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டியது. விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதே மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. நடராஜ பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது அற்புதமான பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி என்பர்களே, பணவரவு உள்ள நாள். ரொம்ப நாளாக வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். அது மாதிரி வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயம் பண்ணுறதுல இருந்த பிரச்சனைகள் குறையும். பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் பக்காவாக இருந்தால் நல்லபடியாக நடக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், டிஃபன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான நாள். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில பிரச்சனைகள், சில ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி வேலை போகுமோ, விசாவில் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி நல்ல நியூஸ் வந்து சேரும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல் ஏஜென்ட்டாக இருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். புது கஸ்டமர்லாம் கிடைப்பார்கள். மாடலிங் செய்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. ரொம்ப நாளாக அந்த பழைய காரை வச்சுட்ருக்கோம், புது லேட்டஸ்ட் வெஹிக்கிள், புது காருக்கு போகலான்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லிங்கோத்பவர் வழிபாடு. லிங்கோத்பவருக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருளை வீட்டில் வச்சுட்டு தேடி அலைவீங்க. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில், ஃபைல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் உங்களோட மேனேஜர் இல்லை சீனியர் அதிகாரிகளுடன் சில மனஸ்தாபங்கள்லாம் வரும். பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளிலே டைரக்டராக இருப்பவர்கள், சேர்மனாக, அசோசியேட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மீட்டிங்ஸ் எல்லாம் நல்லபடியாக சக்ஸஸாக நடக்கும். சப்ளை செயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், எஸ்சிஎம், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள்.
விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. பகவதி அம்மனை நீங்கள் சோப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பராசி என்பர்களே, சோம்பலை தவிர்க்க வேண்டிய நாள். உங்களுக்கு முதல் எதிரியே இன்றைக்கி சோம்பல் தான். வேலைக்கு போகணுமா, ஸ்கூலுக்கு போகணுமா, கடைக்கு சீக்கிரம் போகணுமா அப்படிங்கிற திங்கிங் தாட்லாம் வரும். சீக்கிரம் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனசை மாற்றிக்கிங்க. அதே மாதிரி காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தம்பதிகளும் தேவையில்லாத பழைய விஷயங்களெல்லாம் பேசி பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. ஃபாஸ்ட் ஃபுட், ஆயில் ஃபுட், ஜங்க் ஃபுட் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அது மாதிரி வெளிநாட்டில் ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், கெமிக்கல் போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு கூடுதல் முயற்சி, கூடுதல் உழைப்பு தேவை. அதே மாதிரி கூடுதல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு. வீரபத்திரரை நீங்கள் திருமுறை பதிகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீன ராசி என்பர்களே, கவலையை மறக்க வேண்டிய நாள். சிலருக்கு காதல் அல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க, அதுலேருந்து வெளியில் வர வேண்டும். அதே மாதிரி தம்பதிகள் பழைய விஷயங்கள்லாம் போட்டு அலட்டிக்காதீங்க. பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். ஆப்ரேஷன் அல்லது சர்ஜரி பண்ணி கொண்டவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ட்ரெயினராக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. பெண்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும், கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையாது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது அற்புதமான பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகும், நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க சென்னை மயிலாப்பூர் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.